மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ரோடு ஷோ மேற்கொள்ள உள்ள நிலையில் சாலைகள் சீரமைக்கப்பட்டு உள்ளது. ஆனால் பொதுமக்கள் அன்றாடம் பயணிக்கும் சாலைகள் அனைத்தும் சேதமடைந்து சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டி உள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரோடு ஷோ மேற்கொள்ள உள்ளார். இதற்காக சாலைகளை சரி செய்தல், போக்குவரத்து மாற்றம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் செல்லும் சாலைகள் அனைத்தும் தற்போது சீரமைக்கப்பட்டு உள்ளதாகவும் மக்கள் அன்றாடம் பயணிக்கும் சாலைகள் அனைத்தும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதாக அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மதுரையே இன்று அளவலப்பட்டு கொண்டிருக்கிறது. 10 தொகுதியில் இருக்கிற மதுரை மக்கள் திமுக அரசு மீதும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீதும் கடும் கோபத்தில் இருந்து வருகிறார்கள். அதை திசை திருப்பவே ஒரு ஆடம்பர விழாவை நடத்த மதுரையில் திமுக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வார காலமாக ரோடு ஷோ என்கிற பெயரில் இந்த அலங்கோலத்தை திமுக அரசு அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். பொதுக்குழு நடத்துவதில் யாருக்கும் எந்த விதமும் வருத்தமும் இல்லை. அது கட்சியின் அடிப்படையிலேயே உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நீங்கள் நடத்துகின்ற அந்த கட்சி கூட்டத்திற்காக மக்களின் உரிமையை பறிப்பது நியாயம்தானா? முதல்வர் எந்த சாலையிலே செல்கிறாரோ அந்த சாலை மட்டுமே சீரமைக்கப்பட்டு தயார் செய்யப்படுகிறது. ஆனால் பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற நடமாடுகிற அந்த சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. மதுரையில் உள்ள அனைத்து சாலைகளும் ஏன் சீரமைக்கவில்லை? அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கடுமையான பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு சட்டமா, மக்களுக்கு ஒரு சட்டமா? வாக்களித்த மக்களுக்கு எல்லாம் குண்டும் குழியுமான சாலையை பரிசாக தந்துவிட்டு அந்த வாக்குகளை பெறுவதற்காக வருகிற முதலமைச்சர் சாலைகளை எல்லாம் விமான ஓடுதளம் போல பளிச்சாக என்று உள்ளது. முதலமைச்சரை ஏமாற்றவா, மக்களை ஏமாற்றவா? வாக்களித்த மக்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றவில்லை. அது குறித்து யாரும் உங்களிடத்தில் சொன்னார்களா என்று தெரியவில்லை. தற்பொழுது மதுரையில் கூட்டத்தில் பங்கேற்க அவசரமாக பட்டா வழங்க ஏற்பாடு செய்ய பார்த்தார்கள். ஆனால் அவசர கதியில் அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்காத காரணத்தால் அந்த விழா ரத்து என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. மக்களுக்காக திட்டமா அல்லது திட்டங்களுக்காக மக்களா? மக்களுக்காக அரசா அல்லது அரசுக்காக மக்களா? மக்களுக்காக மந்திரிகளா அல்லது மந்திரிகளுக்காக மக்களா என்கிற அடுக்கடுக்கான கேள்விகளை மதுரையிலிருந்து மக்கள் எழுப்புகின்றனர். தமிழக அரசியல் வரலாற்றில் இவ்வளவு ஆடம்பர ஆர்ப்பாட்ட பிரம்மாண்டங்களை இதுவரை பார்த்ததில்லை. இந்த ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. மதுரைக்கு எடப்பாடியார் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். எய்ம்ஸ் மருத்துவமனை, லோயர் கேம்பில் இருந்து குடிநீர் திட்டம், சுற்றுச்சாலை திட்டம், 1000 கோடியில் பறக்கும் பாலம், மதுரை ராஜாஜி மருத்துவமனை தரத்தை மேம்படுத்தி மல்டி மருத்துவமனை உருவாக்கம் உள்ளிட்ட எண்ணிலடங்கா மக்களுக்கான திட்டங்களை பட்டியலிட்டு சொல்ல முடியும் என்று அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஆனால் முதலமைச்சர் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை விளம்பர விளையாட்டாக மாற்றியதோடு அதை காட்சி பொருளாக கண்காட்சி விளையாட்டாக மாற்றியது ஒரு சாதனை. இன்றைக்கு தன் தந்தையார் கலைஞர் கருணாநிதி பேரிலே நூலகம் அமைத்து அது ஒரு சாதனை. இந்த சட்டசபையில் தொடரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறுகிறார், கலைஞர் இருந்திருந்தால் ஸ்டாலின் என்றால் உழைப்பு என்றும் ஸ்டாலின் என்றால் சாதனை என்று சொல்லுவார் என்று சொன்னார். அதை நினைக்கிற போது தமிழக மக்கள் சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை என வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவில் அதிக கடன் வாங்கி இருக்கிற சாதனை பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு தான் போதைப் பொருள் நடமாட்டத்தின் கேந்திரமாக இருக்கிற சாதனை பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு தான் பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்கிற மாநிலம் என்கிற சாதனை பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு மின்சார கட்டணத்தில் வரி உயர்விலே
பின்தங்கி இருக்கிற சாதனை பட்டியலில் முதல் இடத்தில் என பல்வேறு துறைகளில் தமிழகம் பின்தங்கி உள்ளதாகவும், தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் திமுக அமைச்சர்கள் முதல் திமுக அடிமட்ட தொண்டர்கள் வரையில் ஊழல், லஞ்சம், முறைகேடு போன்றவற்றில் தமிழகம் மூழ்கி உள்ளதாகவும் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஆகவே தமிழக மக்களின் வேதனைகளை எல்லாம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாதனை என்று மாற்றிக்கொள்வது யார் பேச்சை கேட்டு அப்படி சொல்லுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. உண்மை நிலவரம் இதுதான். மதுரை திமுக ஆட்சியில் பின்தங்கி சென்று விட்டது என்று மக்களே கூறுகிறார்கள். மதுரைக்கு வரும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் சாலையை மேம்படுத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு முன் வருவாரா என்று அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார். 2021 தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வரும் திமுக அரசுக்கு தக்க பாடத்தை புகட்டி வீட்டிற்கு அனுப்பி வைக்க தமிழக வாக்காளர்கள் தயாராகிவிட்டனர். குறிப்பாக திமுக என்ற கட்சியை கட்டுக்கோப்புடன் வைத்துக் கொள்வது, திமுக தலைமையிலான கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதால் மட்டுமே தமிழகத்தில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று விடலாம் என்ற தேர்தல் களப்பணிகளில் திமுக தீவிரமாக ஈடுபட்டு உள்ளது. தமிழக மக்களிடம் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு பதிலாக சமூக அநீதியை நிலைநாட்டுவது, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் தவறியது, பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தாமல் குறிப்பாக தமிழகத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு பதிலாக சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலும் செயல் இழந்து இருப்பது போன்றவற்றால் தமிழக மக்கள் ஆளும் திமுக அரசு மீதும் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதால் ஆட்சி மாற்றத்தை நோக்கியே மக்களின் தீர்ப்பு அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்றே சொல்லலாம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.